விஜய் இன்னும் வரலாம், அஜித் வரலாம், சூர்யா வரலாம். ராமதாஸ் கதவை தட்டினாரு, கதவை திறக்கல. கமலஹாசன் கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பண்ணது அநீதி. அதிகார பலத்தை வச்சு ஜெயலலிதா 2014 144 போட்டு போலீஸை வச்சு 200 ரூபாய் கொடுத்தாங்க. பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் வாஜ்பாய் பின்னாடி எல்லாரும் ஓடுன மாதிரி மோடி பின்னாடி ஓட மாட்டாங்களா? இங்க எதிரணி ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் பன்னீர், ஸ்டாலின் வர்சஸ் தினகரன், ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை 6-7 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வெளியே கிடக்குறாங்க. இதுதான் நிலைமை. வணக்கம். குக்கு மீடியாவின் குக்கு செய்திகளுக்காக மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். இன்னைக்கு அவரோட ஒரு இன்டர்வியூ. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அரசியல்ல ஒரு வேக்கம் இருக்கா இல்லையா? அரசியல் வேக்கம் இருக்கா இல்லையான்னு சொன்னா அதிமுகவுக்குள்ள வேக்கம் இருக்கு. திமுகவுல கலைஞரை தாண்டி போயிட்டாரு மு.க.ஸ்டாலின். கலைஞரோட நல்லா பண்றாருன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் வெற்றியில மேல வந்துட்டார். மக்கள் தானங்க அங்கீகரிக்கிறது. கலைஞர் ஈட்டு சக்தியுள்ள தலைவர். உடன்பிறப்பு வருவா, கை தட்டுவான், மரக்கலையில ஏற நின்று பார்ப்பான், மாடிகளில் நின்று பார்ப்பான், கூட்டம் கட்டிக்கிட்டு யாரும் காசு கொடுக்காமலே கலைஞர் கூட்டம் வரும். பெரிய ஆர்கனைசர், முரசொலி டெய்லி எழுதிட்டு இருப்பாரு. அவரு தென்பாண்டி சிங்கம் எழுதுவாரு, பொன்னார் சங்கர் எழுதுவாரு, பாயம்புலி பண்டாரவன்யன் எழுதுவாரு, படங்களுக்கு எழுதுவாரு. அது வேற. ஆனா தேர்தல் வெற்றியில கலைஞரை மு.க.ஸ்டாலின் தாண்டிட்டாரா இல்லையா? கலைஞர் இருந்த அனுபவத்தில இருந்து கூட அவரு அதை பாடம் பிடிச்சு மேல வந்திருக்கலாம். கலைஞர் செய்த தவறுகள் இருந்து கூட பாடம் பிடிச்சு மேல வந்திருக்கலாம். கலைஞர் அதை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கும் போது கலைஞர் காலிங் த ஷாட்ஸ், ஸ்டாலின் வாட்ச் த ஷாட்ஸ், அதை கவனமா பார்த்துக்கிட்டு கூட அவரு இது வந்திருக்கலாம். கலைஞர் 2006 தனி மெஜாரிட்டி வந்தாராங்க? வரல. 21 மு.க.ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி வந்திருக்காருல்ல. கலைஞர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போன பிறகு 20 எம்பி சீட்டுக்கு மேல ஜெயித்தாரா? இல்லையே. இந்திரா காந்தி கூட்டணிக்கு 16 சீட்டை வாங்கிட்டு தானே இந்திரா காந்தி அம்மாரோட கூட்டணி போனாரு. அப்போ அவரு கண்டஸ்ட் பண்ணி 20 சீட்டுக்கு மேல ஸ்டாலின் ஜெயித்திருக்கார் சொன்னா மு.க.ஸ்டாலின் கலைஞரோட தேர்தல் வெற்றியில உயர்ந்து இருக்கிறார். அப்ப இது நெப்போட்டிசமா நீங்க பாக்கலையா? நெப்போட்டிசம்ங்கிறது அப்படிதான் வைகோ பார்த்தாரு, மக்கள் பார்க்கலையே. நெப்போட்டிசம் நான் மறுக்க வரல. கலைஞருக்கு மகன் தான் மு.க.ஸ்டாலின். கலைஞருக்கு மகன் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்துவிட முடியாது. ஆனா ஜனநாயகத்துல வாரிசு அரசியல்ங்கிறது சில இடங்களில் செல்லுபடியாகும், சில இடங்கள் செல்லுபடியாகாது. இங்க வாரிசு அரசியல், வாரிசு கலைஞரை தாண்டி போயிட்டார. சரி, ஒரு தொகுதியில எம்எல்ஏவா உதயநிதியோடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இதெல்லாம் பெரிய ரேட்டிங் பார்க்க வேண்டியது இல்லை. அது ஒரு பெரிய இது இல்லை. அது எல்லாரும் தொகுதிய ஒரு சீஃப் மினிஸ்டர் மகா அவருக்கு தொகுதிய திட்டங்கள் கொண்டு வரதோ அது பண்றதோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. செயல்பாடுகள் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி எதுவும் உங்களுடைய கருத்து? செயல்பாடுகள் அரசியல் களத்துக்குள்ள வரக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆர்வமா போய் செயல்படத்தானே செய்வாங்க. சரி, அப்ப ஃபியூச்சர்ல இப்போ திமுகவுடைய முன்னாள் வெற்றியை தொடர்ந்து இப்போ இனிமே எம்பி எலெக்ஷன்ல அவங்களுடைய வெற்றிக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு, வெற்றி பெற்ற திமுக அணி இன்டாக்டா இருக்குது. ராமதாஸ் கதவை தட்டினாரு, கதவை திறக்கல. மூத்த தலைவரா மதிப்பை தவிர பொருந்தா கூட்டணியில உங்களை சேர்க்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, சூப்பர் பிளோஸான்னு ஸ்டாலின் சொல்லாம டீசெண்டா சொல்லி அதை திருப்பி அனுப்பிட்டாரு. கமலஹாசன் கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. கமலஹாசன் என்ன டான்ஸ்ங்கிறது பிரச்சனையா இருக்குது. மற்றவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொண்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். இது வெற்றி பெற்ற அணி. அதிகார பலம் மிக முக்கியமானது. வெற்றி பெற்ற திமுக அணி அதிகார பலத்தோட இருக்குது. அதிகார பலத்தை வச்சு ஜெயலலிதா 2014 144 போட்டு போலீஸை வச்சு 200 ரூபாய் கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாம் ஸ்டாலின் செய்துட்டான்னு வைங்க, ஒரு அதிமுக களத்துல நிற்க மாட்டாங்க. துண்டக்காலம் துணிய காலன்னு ஓடிடுவாங்க. களத்துக்குள்ள நான் சொன்ன 15% எடப்பாடி பழனிசாமி எடுப்பாங்கிறதுக்கும் கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஃபைட்டே கொடுத்து விட மாட்டாங்க. அப்போ இங்க தோத்து போற அணியில இபிஎஸ் ஓபிஎஸ் தனியா போயிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு என்னங்கிறது தேர்தல் முடிவுதான் சொல்ல வரும். ஆனா இபிஎஸ் ஓபிஎஸ் விலைகளால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. பாஜக தனியா இருக்கிறாங்க, பாமக இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாங்க. 30% எடுத்து தோத்து போற அணி பலவாறு சிதறி போய் கிடக்குது. அண்ணாமலை தான் வாழ்ந்திருக்கோம், மோடிக்கு இமேஜ் ஏறி இருக்கு, ஊழலுக்கு எதிராக நாம இருக்கிறோம் களத்துலன்னு அவரு ஒரு கதை இருக்கிறார், ஒரு சைடு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அணியை விட்டுட்டு அதனால கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாஜக தான் மைனஸ்ங்கிறாரு.
அதிமுக மைனஸ் அண்ணாமலை சொல்றாரு. சோ இந்த சூழ்நிலையில வெற்றி பெற்ற அணி இன்டாக்டா இருக்கிறது. கலைஞர் கருணாநிதியை விட பெரிய சாதனைய மக்களவையில தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் செய்யறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை வசதியும் கொடுத்திருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவை கொரோனா வைரஸை விட மோசமான கட்சி அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு வேணும், பாஜக எதிர்ப்பு ஓட்டு வேணும். அதுக்காக பாஜக கடுமையா விமர்சிக்க பண்றாரு. இதுதான் உண்மை. அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த எலெக்ஷன்ல? பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும்னா வாஜ்பாய் பின்னாடி எல்லாரும் ஓடுன மாதிரி மோடி பின்னாடி ஓட மாட்டாங்களா? வாஜ்பாய் ஜெயித்தாரு, வாஜ்பாய் பின்னாடி கலைஞர் ஓடினாரு. மோடி ஜெயிக்கல, அதனால மோடி வந்து கொரோனா வைரஸ் பேசுறாரு. இப்ப 3வது முறையா மோடி வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவர்தான் பிரதமர். நேரு சாதனையை முறியடிப்பார். எப்படி, என்ன நம்பிக்கையில நீங்க இப்படி பேசுறீங்க, எப்படி சொல்றீங்க? எதிரடியே இல்ல. அவருக்கு செல்வாக்கு 1 to 1 ஸ்டேட்ல, ராகுல் காந்தியை பேஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல எல்லாம் 55-60% மேல ஏறி போயிடும். 3 மாநில தேர்தலில் தோக்குறாங்க. அங்க 3 கிளீனா ஜெயித்துட்டாரு. நான் பிரதமரா வருவேன், நல்லாட்சிக்கு துணை நிற்ப போடுங்கன்னு சொல்லி தான் கேட்டாரு. பிரதமரா வருவேன்னு சொல்லி உள்ள சட்டமன்ற தேர்தல் இந்த வெற்றின்னா ஒரு பிரதமரா வரக்கூடிய தேர்தல் அவருக்கு போட்டியே இல்லைங்கிற நிலைமை தான் வட இந்தியாவில் இருக்கும். இப்போ அரசாங்கமும் அதிகாரிகளும் தனிச்சு செயல்படுறாங்களா, இல்ல எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல? அரசாங்கம் அதிகாரிகளோட தான் இயங்கும். அதிகாரிகள் அமைச்சர்களோட அட்வைஸை தான் கேட்பாங்க. கொஞ்சம் நாளடி குறைவான அமைச்சர்கள் அதிகாரிகிட்ட கேட்டு செயல்படுவாங்க. அது ஒன்றுக்கொண்டு 2 கலந்துதான் இருக்கும். இப்போ இந்த கொலை முயற்சி, ரிப்போர்ட்டருடைய கொலை முயற்சி நடந்தது இல்லையா, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்துல வன்முறைக்கு இடம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒருவேளை போலீஸே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது இருக்க வாய்ப்பு இருக்கா? போலீஸே அதுக்கு பின்னாடி இருக்கும்னா போலீஸுக்கும் இந்த பாதிக்கப்பட்டவருக்கும் அப்படி என்ன பிரச்சனை? ஒருவேளை அரசாங்கத்துக்காகவோ இல்ல அரசு இயக்கக்கூடிய திமுகவுடையோ ஒரு பிணக்கமா இருக்கலாம் இல்லையா? அலிகேஷன்ஸ், குற்றச்சாட்டுகள் என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன ஆதாரம் இருந்தா நான் ஒத்துக்கிட்டு போறேன், இல்லன்னா பாதுகாப்போ எதுவுமே வழங்கப்படல. அவர் அத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஆடியோ நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். இதுக்கப்புறமும் அவங்க சைட்ல இருந்து எதுவும் வரலன்றதுனால ஒரு சந்தேகம் ஏற்படுது இல்லையா? சந்தேகம் வந்து நியாயமான காரணம் இருந்தா சந்தேகப்படல, தப்பு இல்லை. இப்போ இடஒதுக்கீடுகளை பத்தி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? இடஒதுக்கீடு வந்து சமூக நீதி நிலைநாட்டப்படணும், வெளிப்படையா இருக்கணும், மூடுமந்திரமா இருக்கக்கூடாது. எடப்பாடி பண்ணது அநீதி. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குலசேகரன் கமிட்டியை போட்டாரு. நான் நடந்துட்டு இருக்கும் போதே சி.வி. சண்முகமும் கே.பி. முனுசாமியும் மிரட்டினாரும் டக்குன்னு 10.5 பாமகவுக்கு வன்னியர் சங்கத்துக்கு வன்னியர்களுக்குன்னுட்டாரு. அப்ப நான் ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கேன். வண்ணார், வலையர், நாவிதர், போயர், ஒட்டர், வேட்டூர் கொண்டர், ஊராளி கொண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், இவங்களோட சமூக நீதியை சூறையாடாதீங்க. இவங்களுக்கு எல்லாம் பார்த்து இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நியாயப்படி கொடுங்க. எம்பிசில எந்தெந்த ஜாதி எவ்வளவு வந்திருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. எம்பிசி பாப்புலேஷன் எடுங்க. அதற்கு பிறகு அம்பாசங்கர் கமிஷன் புள்ளி வரும்படி அந்த பாப்புலேஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட அதற்கு விளையாட்டு வந்து எம்பிபிஎஸ்ல என்ன இடங்கள் இருக்குன்னு பாருங்க. அம்பாசங்கர் கமிஷனை எல்லாரும் ஏத்துக்கிறதுனால எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்கன்னா அதை வச்சே பண்ணுங்க. அல்லது ஜாதிவாரி கணக்கெடுத்து பண்றீங்கன்னு சொன்னோம். அவர் ஜாதிவாரி கணக்கெடுக்கும் பண்ணல, அம்பாசங்கர் கமிஷனையும் பண்ணல. எடப்பாடி தொழிலை வெற்றி பெறதுக்காக வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்துட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 12 கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா டிரான்ஸ்பரண்டா இல்லாம கொடுக்கறதான தப்பு. வண்ணார், நாவிதர், வலையர், போயர், ஒட்டர், வேட்டூர் கொண்டர், ஊராளி கவுண்டர், குடும்ப கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, இந்த சமூகங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அநீதியை இழைச்சிட்டாரு. அந்த சமூகங்கள் பத்தில நான் அன்னைக்கு களத்துக்குள்ள இறங்கி நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த சமூகம் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் போராட மாட்டேன்னு பண்ணிட்டாங்க. தெருவில் இறங்கி போராட மாட்டேன்னு எங்களெல்லாம் இப்படி சி.வி. சண்முகம், எடப்பாடி பழனிசாமி அநீதி இழைச்சிட்டாருன்றாங்க. அவங்க வந்து அதிமுகவுக்கு இன்னைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அவங்களோட இதுவும் முக்கியத்துவம் எதிர்ப்புன்னா இந்த விஷயத்துல வந்து ஸ்டாலின் வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வந்து காலம் தாழ்த்து ஆகுது. ஸ்டாலினுக்கு என்னோட வேண்டுகோள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவரம் நீங்க எடுக்கிறீங்களோ மத்திய அரசு எடுக்கிறீங்களோ அது முடிஞ்ச பிறகு இதை செப்பரேட் பண்ணா போதுன்னு தான் நாங்க கருதுறேன். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும், யாருக்கு மன வருத்தம் வரக்கூடாது, நியாயமா இருக்கணும். மூடுமந்திரமா எடப்பாடி பண்ணது தவறு, அநீதி, அது கண்டிக்கத்தக்கது. வன்னியர்களுக்கு கூட அது அநீதி தான் நான் சொல்லுவேன். எல்லோருக்கும் அநீதி அழைச்சிட்டாரு. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணுங்க. வன்னியர் 8 இருந்தோம்னா 6 கொடுங்க, 17 இருந்தோம்னா 12, 13 கொடுங்க, அது தப்பே இல்லை.
இப்போ வருமானத்தின் அடிப்படையில ஏன் கணக்கெடுப்புகள் எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ரிசர்வேஷன்ஸ் ஏன் பண்ணக்கூடாது? அதுக்கும் பண்றாங்கல்ல 10%. கற்படுத்த அவர் 3% கொடுத்தாரு, மோடி 10% கொடுத்திருக்காரு. இப்போ எஸ்சி ரிசர்வேஷன்ஸ், எஸ்சில கிறிஸ்டியன் ரிசர்வேஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது வாய்ப்பு இருக்கா? கஷ்டம். ஏன்னா அங்க இந்து எஸ்சிக்கு பாதிக்கும்னு RSS நினைப்பாங்க. அவங்க ஐடியாலஜிக்கு அது எதிரு. அது சோனியா காந்தி அவங்க பிரதமரா இருக்கும்போது கொடுத்திருக்கலாமா? இப்ப சொல்லி என்னத்துக்கு? ஓரம் புற ஆயத்தை கூட்டி என்னத்துக்கு? பாஜகவுடைய தந்திரங்கள் எப்படி தமிழகத்துல வெற்றிக்காக வேலை செய்யும் நினைக்கிறீங்க? 24 தேர்தல் முடிவு அதை சொல்லணும். அண்ணாமலை பொன்னார் தமிழிசையோட பெரிய தலைவராட்டு தன்னை நிரூபிச்சிருவாருன்னு நம்புறேன், எதிர்பார்க்கிறேன், நடக்கும்னு எனக்கு கருதுறேன். இப்போ ரீசெண்டா வந்து மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்துட்டு போன அந்த ஒரு செயல்ல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அவரை வழிநடுக இருந்து வரவேற்றதா இருக்கட்டும். இதுவரைக்கும் வந்து மோடிக்கு இப்படி ஒரு வரவேற்பு இருந்த மாதிரி தெரியல. இதுவும் அரசியலுக்கு உடைய ஃபியூச்சரும் எப்படி இருக்குன்றத நீங்க பாக்குறீங்க? 14-19 உள்ள எதிர்ப்பு மோடி குறைஞ்சிருக்கு, ஆதரவு வளையம் கூடி இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது? எப்படி அவங்களோட கட்டமைப்புகள்லாம் எப்படி மாறிட்டு இருக்கு? அது கருணாராஜனை கூப்பிட்டு நீங்க பேட்டி வைங்க. கருணாராஜன் அந்த கட்டமைப்பை கரெக்டா சொல்லுவார். பாஜக கட்டமைப்பை பற்றி சொல்றதுக்கும் அதுல கூடுதல் குறை பேசுறதும் நமக்கு தேவையில்லை. அது உள்கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், 1000 விவகாரங்கள் இருக்கும். அது நமக்கு எதுக்கு? நம்ம அதுக்குள்ள எல்லாருமே நமக்கு நல்லவங்க தான், நல்ல புள்ளி அதுல போயிருவோம். அதுல கட்டமைப்பு சரியில்லை, இந்த மாவட்டத்துல சரியில்லை, அது சுத்த இது சொல்ல எல்லாம் நாம சொல்ல வேண்டியதில்லை. நீங்க வீடியோ உங்க ஊடகத்துல இருந்து பார்த்து அதை நீங்களே செய்தியா போடலாம். கருணாராஜன் போன்றவங்கள்ட்ட பேட்டி எடுத்து உண்மை நல்ல வெளிக்கொணரலாம். அடுத்த தேர்தலுக்கான வேலைகளை வந்து எந்தெந்த கட்சிகள் வந்து முடக்கி விட்டுருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க? அதுல எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு? பாசிட்டிவ் மக்கள் தான் சொல்லணும். திமுக ஜெருவரா வந்துட்டாங்க. கூட்டணி இல்லைனாலும் அதிமுக இன்னும் வருது, புலி வருதுன்னு சும்மா இல்லாத புலியை சொன்ன மாதிரி கூட்டணி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணியும் வராது, புலி வரும். நீங்க எவ்வளவு ஓட்டு எடுத்தீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு 24க்கு மேல உங்களுக்கு கூட்டணி வரும். அது வர எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வராது. பல நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமியை யாரும் மதிக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் மதிக்காது. இவரு சீமான் எடப்பாடியை தட்டி தூக்கிட்டு போட்டு போயிடலாம்னு நினைக்கிறாரு. யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்புமணி கூட ரொம்ப ஹெவியா கடுமையா வேற பேசுவார். சீமானோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீமான் தனிச்சு போறாரு. தனிச்சு போறதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கு. 1-4 தனிச்சு போறவரு அடுத்தால 12, அவர் 20 சொல்றாரு, 12 கூட தாண்டி வரலாம். அவருடைய வெற்றி வாய்ப்பை வந்து குறைக்கக்கூடிய கட்சியா நீங்க எந்த கட்சியை பாக்குறீங்க? அவருக்கு வெற்றி வாய்ப்பை குறைக்கக்கூடிய கட்சியா எந்த கட்சியும் பார்க்கல. கமலஹாசன் வரும்போது அவர் 1 4க்கு போயிட்டாரு. அடுத்து எடப்பாடி எமர்ஜி ஆகும்போது 1 போயிட்டாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணது முக ஸ்டாலின் தான். முக ஸ்டாலின் அவர் கடுமையா இருக்காரு. 7% ஓட்டு உள்ள சீமான் வந்து 45% கூட்டணியா வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு போட்டியாளரா தன்னை தகவல் வச்சு பெரிய டால் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. பெரியவங்கிற ஒரு அரசியலை பண்றாரு. தனிச்சு ஸ்டாலினை வீழ்த்துறோன்னு சொல்றாரு. நான் என்னோட ஆட்டம் தான் சொல்றாரு. நாங்கள் என்ன அரசியல் 24-26ல நாங்க தான் முக்கியத்துவம் பெற்று நிற்போம் அந்த மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அவர் அசைக்க முடியாத இடத்துக்குள்ள ஸ்டாலின் தான் சொல்லாம கொள்ளாம கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு தேர்தலையும் மேல போயிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பலகீனம் ஆகிறாரு. எடப்பாடி பலகீனத்துல சீமான் வளர்கிறாரு. அதாவது ஸ்டாலினை சீமானால பலகீனப்படுத்த முடியல. திமுகவுடைய இளைஞரணி மாநாடு இந்த பக்கம் சீமான் அவர்களுடைய எந்த ஒரு கட்சியோட மீட்டிங்கா இருந்தாலும் அது நடத்தக்கூடிய விதம், இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா சீமான் மீட்டர் அந்த ஒருமுறை கூட்டத்திலே காட்டுட்டாரு. யாராவது குவார்டர் அது கொடுத்து வந்திருக்கிறான்னு கேட்கும்போது கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்களே. அவர் யாருக்கும் காசு கொடுத்து கூட்டம் வரல. அது தானே வருது. அது ஆம் ஆத்மி மாதிரி பெருசா எழுந்திருமோங்கிற ஒரு எண்ணம் கூட அரசியல் அரங்கத்துக்குள்ள இருக்குது. அது ரிசல்ட்ல தான் தெரியும். சீமானுக்கு தனியா மக்கள் கூடுறது ஒரு பெரிய விஷயம். தேர்தல் நேரத்துல எல்லாம் சீமானுக்கு மிகப்பெரிய கூட்டம் வருங்க, செம்ம கூட்டம் வரும். அது மாதிரி இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் நேரத்துல சிவி சண்முகம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்க கூட்டம் கலந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறுபடி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கூட்டம் கலந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது 8,000 தாண்டி லீடர் யாரு? சீமான் பெரிய லீடர். எடப்பாடிக்கு ஈர்ப்பு இல்ல. அந்த மாதிரி சீமானுக்கு வாக்குறுதியும் கூடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மனு வழக்கை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள்ல சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த முறையும் கண்டிப்பா வரும்னு நம்புறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
ஊழல் வேணும்னு எந்த கட்சியா இருக்கா? அதிமுக கூட ஊழல் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. மது வேணும்னு எந்த கட்சியா இருக்கா? திமுக உட்பட எல்லா கட்சியும் மது வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இது ஊழல் மது எல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க. நான் தலித் மூவ்மெண்ட் ஒருத்தர் ஒரு இஷ்யூ எடுக்கிறாரு. பொது தொகுதிகள் ரிசர்வ் தொகுதி கூடாதுன்னு எடுக்கிறாரு. அது இஷ்யூ. செப்பாரேட்டா நான் சொல்ல வரல. பொது தொகுதி ஆதித்தமிழர்களை போடணும்னு சீமான் சொல்றாரு. அது இஷ்யூ. இது எல்லா கட்சியிலும் மது வேண்டான்னு தான் சொல்லணும். எல்லா கட்சியும் ஊழல் ஒழிப்புன்னு தான் சொல்லணும். பொது தொகுதி ஆதித்தமிழருங்கிறது சீமான் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரிப்பட்ட டிஸ்டிங்டான வித்தியாசமான இஷ்யூ இருக்கணும். நீங்க சொல்லுங்க, நீட் தேவையா தேவைங்க? நீட் தேவைங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. என்ன காரணத்தினால? மெரிட்டான டாக்டர் வராங்கிறது என் கருத்து. அதுல தமிழிசை சொதப்புறாங்க. அண்ணாமலை நீட் நல்லதான்ட்டாரு. நேரடியா பதில் சொல்லிருக்காருன்றீங்க. இப்போ நீங்க வந்து மறைமுகமா பார்க்கும்போது அண்ணாமலையை வந்து நீங்க ரொம்ப ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. ஹீரோ வர்ஷிப் சொல்ல முடியாது. அண்ணாமலை சாதிப்பாரு. பிரசிடென்ட் அல்ல, லீடருங்க வரையும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை நானே என்னோட டீம்ல உள்ள ரிஷி நண்பர்கள் எல்லாம் போய் ஈரோடு கிழக்குல நிற்கணும்னு சொன்னாரு. அவர் ஹீரோவா நிற்பார் நாங்க நினைச்சோம். அது தேசிய கட்சி உள்கட்சி ஆட்கள்லாம் வந்து நிற்க விடாம பண்ணி அது எடப்பாடிக்கு ஆதரவாட்டு லாபி பண்ணவங்களாம் நிற்க விடாம பண்ணிட்டாங்க. சோ அந்த இடத்துல அண்ணாமலை பலகீனப்பட்டுட்டாரு. சீமான் நின்றுட்டாரு. அண்ணாமலை திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஊழல் எதிர்ப்புங்கிறதுல எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு ரிசல்ட் எடப்பாடிக்கு கொங்கு வேளாளர் தவிர மற்ற நாயுடு, செங்குந்தர், அருந்ததியர், பறையர்கள் எல்லாம் கட்ட எதிர்ப்பு இருக்குன்னு ஊத்துவஸ் அனலிசிஸ் அவர் பார்த்த பிறகுதான் இப்போ ஹீரோவா நிற்கிறார். பாராட்டுறேன். ஹீரோவா நிற்கட்டு தமிழிசை பொன்னாரோட அவர் சாதிக்கட்டுங்கிறதா என்னோட எண்ணம், எதிர்பார்ப்பு. அதை நான் வெளிப்படையா சொல்லதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். மறைக்கிறது கிடையாது. ஆனா ஈரோடு கிழக்குல அவர் நின்று இருக்கணுமே. அது நின்று இருந்தா எடப்பாடிக்காக அப்பவே ரொம்ப மோசம் போயிருக்குமே. அது நிற்காம விட்டுட்டாரு. என்ன செய்ய? இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்னதான் பிரச்சனை? பாஜகவுக்கு அதிமுக என்ன பிரச்சனைனா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கு உள்ள பிரச்சனை தான். சீட்டு தராதான் பிரச்சனை. 12 சீட்டு கொடுத்தா அண்ணாமலை லீடரா நின்றுவாரு. 7% ஓட்டு வந்துடும். அப்போ இது வந்து எடப்பாடிக்கு பிரச்சனை. அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனைனா தனிச்சிருந்தாலும் 7% வாக்கு எடுத்துட முடியும். இவர் தரக்கூடிய 5 சீட்டை வாங்கிக்கிட்டு 3% ஓட்டுகிட்ட போயிட்டு அப்புறம் அசம்பிள மதிக்கவும் மாட்டாரு. அவர் 2ஆம் வந்து ஸ்டாலினுக்கு மாட்டா போயிருவாரு. நம்ம அதுக்கப்புறம் இந்த சிங்கி அடிக்கிறதுக்கா? அது தேவையில்லை. தெளிவா நம்ம பெரிய போர்ஸ் அவருக்கு இடத்த காட்டி கொடுத்துருவோம்னு அண்ணாமலை ஊம குத்தி எடப்பாடியை விரட்டிக்கிட்டு ஜரூர் இருக்கிறாரு. அதுல வந்து அண்ணாமலை சாதிக்கும் பாதையில போயிட்டு இருக்காரு. அணி அமைட்டு என்ன சாதிக்கிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா சாதிப்பாருன்னு தெரியுது. ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சாதிப்பார். இப்ப ராமர் கோயில் கட்டி முடிச்சு இந்த நேரத்துல வந்து கும்பாபிஷேகம் நடத்துறது வந்து ஒரு அரசியல் காரணமா நீங்க பாக்குறீங்களா? நம்ம அரசியல் காரணம் தான். இன்னைக்கு நாட்டுல வந்து ராமர் கோயில் கட்டி முடிச்ச மோடி தோத்துறக்கூடாதுன்னு பீகார்ல உள்ள இந்துக்கள் எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்களோன்னு நிதிஷ்குமாரே மோடி கிட்ட வராரு. மோடியோடைய ஆட்சி வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? ஐயோ, காங்கிரஸ் ஆட்சியோட எவ்வளவு மேல, நெவரோட மேல மோடி சாதிப்பாரு. சட்டம் ஒழுங்குனாலும் சரி, வளர்ச்சி திட்டம்னாலும் சரி, மகளிர் உரிமைனாலும் சரி, ஒட்டுமொத்த ஏழை மக்களுக்கு நலத்திட்டம்னா சரி, எல்லாத்திலும் மோடி மேலதான் நிற்கிறாரு. ஊழல் குறைஞ்சிருச்சா? ஊழலை பற்றி என்ன குற்றச்சாட்டு இருக்கு? டேங்கிபிளா என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? உங்களுக்கு தேவையில்லைன்னா யாரையாவது உடனே வந்து செக் பண்ணி அவங்க மட்டும் உள்ளத்துக்கு போடுறாங்க. செலக்டிவா ஊழல் கூடாதுன்னு நானும் சொல்றேன். கூடாதுன்னு நானும் சொல்றேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்து விஜய் இன்னும் வரலாம், அஜித் வரலாம், சூர்யா வரலாம். ஆனா விஜய் தான் முன்னெடுத்து கூட்டம் வர்றது மாதிரிப்பட்ட அந்த தோற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. வந்தாதான் அது நிஜம். வர்றதுக்கு முன்னாடி அது வந்து வரதா சொல்லிட்டு இருக்காதான் அர்த்தம். ரஜினிகாந்த் வருவோம்னு சொன்னாரு, வரல. அதுக்கு முன்ன கமலஹாசன் வந்துட்டாரு. அது மாதிரி அஜித்தை வந்து 24 பிறகு ஏடிஎம்கேல காமன் இதுல அஜித்தா, இவங்க தீபா ஜெயக்குமாரா, சசிகலாவான்னு அதுக்குள்ள ஒரு கற்பனையான போட்டி. அந்த கற்பனை மாதிரிதான் இதுவும் கற்பனை. விஜய் நிஜத்துக்குள்ள வரல. நான் கற்பனைக்கு நான் பதில் சொல்றேன். கற்பனைக்கு பதில் சொன்னா விஜய் வந்தார்னா வரக்கூடிய விஜய ராஜேந்தர் கூடயோ சரத்குமார் கூடயோ, திருமங்கலத்துல ராஜாவும் சரத்குமாரோ 3 இலக்க ஓட்டு எடுத்தாங்கல்ல, கருத்தியல் இல்லாம. இந்துத்துவ கருத்தியல்ல மதுசூதனம் 4 இலக்க ஓட்டு எடுத்துட்டாப்புல. கருத்தியல் இல்லாம சித்தி ராதிகாவும் சரத்குமாரும் சூரியவம்ச சரத்குமாரும் 3 இலக்கத்துல ஓட்டு எடுத்தாங்கல்ல. அது கூட கம்பேர் பண்ணக்கூடாது. எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ராஜேந்தர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. பாக்கியராஜ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. சிவாயன்ஸ் கூட கம்பேர் பண்ண கூடாது. இவங்க எல்லாம் ஒரு இன்னொருத்தர தலைவரா ஏத்துக்கிட்டு வந்தவங்க. யாரையும் தலைவரா ஏத்துக்கிட்டு வராத விஜயகாந்த், கமலஹாசன் கூட விஜயை கம்பேர் பண்ணலாம். அவர் வரட்டு, அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது, அவர் என்ன கொள்கையை சொல்றாரு, அதெல்லாம் பார்த்துதான் அதை சொல்ல முடியும். கண்ண முடிவிட்டு யாருக்குமே ஓட்டு கிடையாது.
விஜய் வந்து 2011 ஜெயலலிதா அம்மையார ஆதரிச்சாரு, அனில் மாதிரி உதவணும்னாரு. 11 பெரிய வெற்றியை 2014 விஜய்க்கு தலைவா படத்தை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு ஜெயலலிதா பெற்றாங்களா? அப்ப விஜய் நம்பி யாராவது ஓட்டு போட்டிருக்காங்களா? விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. பாப்புலாரிட்டி உள்ளவங்க ஒரு தனி கொள்கையை சொல்லி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா 39, 22, 34 போட்டா வாக்கு வலிமை கிடைக்குங்கிறத விஜயகாந்த் நிரூபிச்சிருக்காரு, கமலஹாசன் நிரூபிச்சிருக்கிறாரு. விஜய் அஜித் சூர்யாவும் நிரூபிக்கலாம், விஜய் வந்தா விஜய் நிரூபிக்கலாம். இதுதான் பார்க்கணுமே தவிர அவரை ராஜேந்திரோட கம்பேர் பண்றதோ, பாக்கியராஜை கம்பேர் பண்றதோ, சரத்குமாரோட கம்பேர் பண்றதோ, சிவாஜியோட கம்பேர் பண்றதோ, எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்றதோ அபத்தம், அரசியல் அறியாமை. எம்ஜிஆர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்து 20 வருஷத்துக்கு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ விஜய் வந்து 2044 தான் கட்சி ஆரம்பிப்பாரா? கட்சி டைரக்டா இன்னொருத்தர தலைவரை ஏத்துக்காம, இப்போ இன்னொருத்தர தலைவரை ஏத்துக்காம கட்சி ஆரம்பிக்கிறவங்க கமலஹாசனும் விஜயாண்டம் அவங்களோட கம்பேர் பண்ணி பேசலாம். இல்ல அப்ப இப்போ வந்து சரியான நேரம் நினைக்கிறீங்களா? அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு இது சரியான நேரமா? இப்ப தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்காத சும்மா வியாபாரத்துக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, எலெக்ஷனுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நாட்டு நல்ல அக்கறை இல்லாம கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்லும் 6 மாசத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பிக்கணுங்கிறது தானே ஒரு இதா இருந்தது. ரஜினி அந்த 6 மாசம் தாண்டின பிறகு இன்னொரு கட்சிக்கு பேனர் எடுத்து ரஜினி நிற்பாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்கு நானே பேசியிருக்கேன். அப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்க முடியாது மக்களவை தேர்தலுக்காக. இந்த காலத்துல உடனே பதிவு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மக்களவை தேர்தல் முடிஞ்ச முறையும் சட்டமன்றத்தை பேஸ் பண்ணி பதிவு பண்ணி கொடுப்பாங்க. இது மக்களவை தேர்தல் காலம், முடிஞ்ச முறை தான் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. மக்களவைக்கே விஜய் வரணும்னா இன்னொருத்தர் கட்சி பதிவு பண்ணிருந்தாருன்னா அந்த கட்சியை டேக் கேர் ஆஃப் அதை எடுத்து காபந்து பண்ணி கொண்டு போகலாம். அல்லது சுயேட்சையாட்டு 1-2 எம்பி தொகுதி மட்டும் டெஸ்ட் பண்ணலாம். உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சியில எல்லாம் கொஞ்சம் இடங்கள்ல என்ன செல்வாக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாருல, அரசியல் அனுபவம் ரசிகர்களுக்கு கிடைக்கட்டுன்னு அந்த அனுபவத்துக்காக அவரு 1-2 எம்பி தொகுதியில நிற்கலாம். ஒரு வட சென்னையில ஒரு தொகுதி, ஒரு திருச்சியில ஒரு தொகுதி, 2 தொகுதியில மட்டும் நிற்கலாம். இந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கட்சி பதிவு இப்ப கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் காலத்துக்கு 6 மாசத்துக்கு முன்ன கொடுத்துருக்கணும். இல்ல ஒரு விஜய் தரப்புக்கு தெரியுமா என்னவான்னு எனக்கு தெரியல. 24க்கு கட்சி பதவி கட்சி அங்கீகாரம் இப்ப கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அவர் வந்து தமாகவுக்கு எப்படி ரஜினிகாந்த் வந்து சப்போர்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு? சீமானுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்றீங்களா? தெரியல, நீங்க அடிதான் போட்டிருக்காங்க. தமிழ் தேசிய கட்சி தான் வரப்போகுது, திராவிடம் வராது, தமிழ்ங்கிறதுல சீமானுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிற மாதிரியும் ஒரு கருத்து ஓடுது. அவர் தான் அதுல முடிவு பண்ணோம். அவரு எதுவும் சொல்லாத பட்சத்துல யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரிதான் நம்ம அதை கருதணும். யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரிதான் விஜயை பார்த்ததா நம்ம சொல்லணும். அவர் தான் சொல்லணும், நான் யானையா, பூனையா, புலியா, சிங்கமா, கரடியா, என் நிலைமை என்ன, நான் தனிச்சு வரேனா, இன்னொருத்தர் ஆதரிக்கிறானா, 2 எம்பி தொகுதியில் மட்டும் போட்டி விடுறானா, 26ல வரனா, 24ல வரனா, எல்லாம் சாட்சாத் விஜய் அவர் தான் கிளாரிஃபை பண்ணும். மற்றவங்க சொல்றதுக்கு வேலிடிட்டி கிடையாது. நான் அதுல சொல்றது யுகம் தான், சவுக்கு சங்கர் சொல்றது யுகம் தான், தென் சிஆர் பாலு சொல்றது யுகம் தான், இவர் வந்தனம் சொல்றது யுகம் தான், பிஸ்மி சொல்றது யுகம் தான், பாண்டியன் சொல்றது யுகம் தான். எல்லாரும் யுகம் ஆளாளுக்கு அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். விஜய் தான் சொல்லணும். அதனால விஜய்கிட்ட நீங்க சொல்லுங்கிறத கேட்கிறேன். அவர் சொல்லாத வர அவரு வர்றது மாதிரி சவுக்கு சங்கரும் அந்தனனும் அவர் வர்றான்னு சொல்லுவாங்க. அஜித் வந்துட்டு நிற்கலாம், கமல் அப்படி வந்தார் இல்லையா? அதனால களம் வந்து முறை பார்த்துக்கோங்கிறதுல நான் ஸ்பிளண்டா இதெல்லாம் விஜய் யாரும் தேடல, வாங்க வாங்கன்னு யாரும் கூப்பிடல. விஜய் பற்றி பேசக்கூடிய சினிமா அரசியல் இதுக்கு நியூஸே இல்லை, யாரும் கூப்பிடல. அது தெளிவு. அப்போ அவர் வராருன்னா வந்தா ஒரு வாக்கு வலிமை இருக்கு. விஜயகாந்த், கமலஹாசன் மாதிரி ரோட் புல்லிங் கெப்பாசிட்டில யாருக்கும் ஒரு வாக்கு வலிமை இருக்கு. அவர் வராருன்னு சொன்ன பிறகு அவர் சொல்ல முடியும். மற்றபடி மக்களே தேராத ஒண்ண போட்டு நம்ம ஏன் வெட்டியா அதிக அளவு பேசிட்டு இருக்கணுங்கிறதா என்னோட கருத்து. வரட்டு பார்ப்போம். இப்போ வந்து இந்த லூலு மால் வரப்போகுது கோயம்பேடுக்கு, அதனாலதான் வந்து அவசர அவசரமா இதை வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது பத்தி உங்களோட கருத்து என்ன? அது ஒரு குற்றச்சாட்டு, வந்தா தெரியும். வர்ற வரைக்கும் காத்துட்டு இருந்து வந்ததுக்கு அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்றது சரியா இருக்குமா? இல்ல எப்படி, என்ன மக்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? மக்கள் எதிர்ப்பு கடுமையா இருந்தா வராது. அது உண்மை எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. மக்கள் எதிர்ப்பு கடுமையா இருந்தா வராது. இல்ல இப்போ அவசர அவசரமா இப்பவும் வந்து 4 நாள் லீவ் இருந்த இந்த நேரத்திலயும் தைப்பூசத்தை ஒட்டி இங்க இந்த கோயம்பேட்டுல இருந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டுகளையும் வந்து உடனடியா அங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்திருக்காங்க. அதுல டிக்கெட் புக் பண்ணவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவசர அவசரமா டைம் கொடுக்காம மாத்துறது வந்து மக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும். இதை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் பார்த்து சரி செய்யணும். இது அதிகாரிகளோட தப்பா பாக்குறீங்களா இல்ல அரசியலோட தப்பாவே பாக்குறீங்களா? எல்லாம் வந்தாலும் அதிகாரிகள் தப்பு பண்ணாலும் அரசு நோக்கி தான் வராங்க. அரசு கவனமா இருக்கணும். இப்ப அமித்ஷாவுடைய வருகை வந்து ராமர் கோயில்ல இல்லன்றத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா வரல, நட்டா வரல. இங்க நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுல தான் ஒரு கோயில்ல இருந்தாங்க.
அது மோடி ஷோ, மோடி இது. மக்கள் மத்தியில ராமருக்கு மோடி கோயில் எழுப்பினாரு, அவருக்கு ஓட்டு போடணும். ராமரின் வெற்றி மோடியின் வெற்றிங்கிற ஒரு உணர்வு வட இந்திய இந்துக்கள் மத்தியில் எழுது. மோடி சென்ட்ரிக்காக அது எழுந்து வரணும். அதுக்காக மற்றவங்க வரலாறு கூட எடுத்துக்கலாம். அது மோடி சென்ட்ரிக்கான இது, சிங்கிள் பர்சன் இது. வரட்டு மோடி வெற்றி பெற்ற பிறகு மோடிக்கு பிறகு அடுத்தது யாருன்னு பாத்துக்கலாம். அமித்ஷா தான் மோடிக்கு பிறகு பலமானவரா இருக்கிறதா நம்ம கண்களுக்கு தெரியுது. காமராஜ் மாதிரி அமித்ஷா தவறு பண்ண மாட்டாருன்னு உறுதியா நம்புறேன். அது காலம் கிடக்கு பாத்துக்கலாம். இதுல இன்னொரு கருத்தும் நிலவிட்டு இருக்கு. அமித்ஷா அவர்களும் மோடி அவர்கள் ரெண்டு பேருமே சூத்திரர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்காங்கன்ற மாதிரி பேசுறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் பிராமணர்கள் சோனியா காந்தி கிட்ட வாஜ்பாய் அத்வானி தோத்தம் பிறகு தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றினர். மோடி நடந்த நாட்டு வரிகட்டு போயிருக்கோம். 3வது முறையும் சோனியா காந்தி கிட்ட பாஜக தோத்தா கட்சி, மோடி கட்சி, ரமன் சிங் கட்சி, வசந்தராஜா கட்சி, எடியூரப்பா கட்சி கட்சி சிதறி சின்னமா போயிருக்கோம். கட்சியை காப்பாத்தி RSS மானத்தை காப்பாத்தி இந்த நாட்டை காப்பாத்தினது மோடின்னு தேசபக்தி உள்ள 90% பிராமணர்கள் மோடி தலைமை ஏத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் குதர்க்கவாதிகள் சுப்பிரமணிய மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் விமர்சகர் மாதிரி இருக்கத்தான் செய்வாங்க. எந்த ஜாதியில இல்ல, எல்லா ஜாதியிலும் இருக்காங்க. பிராமணர்கள் முழு மனசோடு நெஹ்ருவை ஏற்றுக்கிட்டதை விட, இந்திரா காந்தி ஏற்றுக்கிட்டதை விட, ராஜீவ் காந்தி ஏற்றுக்கிட்டதை விட, வாஜ்பாய் ஏற்றுக்கிட்ட விட மிகப்பெரிய அளவுல மோடி ஏற்றுக்கிட்டாங்க. சோ இதை பொறுக்க முடியாம, இதை தாங்க முடியாம, இதுல வைத்தறிச்சல் படக்கூடியவங்க பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் வதந்திகளை அடிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. மோடியை மாத்திட்டு கட்கரியை கொண்டு வர போறாங்கம்பாங்க, மோடியை மாத்திட்டு யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வர போறாம்பாங்க, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிரச்சனைம்பாங்க. அவங்களுக்கு மோடி வெற்றி, நெஹ்ரு மோடி தாண்டி போயிட்டு இருக்கிறாரு, வெற்றி பெற்றது அது டிக்ளேர் ஆயிடும், தாங்க முடியல. இப்ப அவருடைய அரசியல் ஒரு மதவாத அரசியலா உங்களுக்கு தெரியலையா? வாஜ்பாய் அரசியல், அத்வானி அரசியல் மட்டும் என்ன அரசியல்? அவங்கள சொல்லாத நீச்சிங்கிறத மோடியை மட்டும் ஏன் சொன்னீங்க? செக்குல எண்ணெய் ஆட்டி அக்ரகாரத்துக்கும் கோயில்களுக்கும் கூட புனிதமான தொழில் ஆயில் பிரஸிங், டெல்லி கம்யூனிட்டி, வாணிய செட்டியார் நம்ம அந்த தொழில், வாணிய செட்டியாரோட அந்த தொழிலை செய்யக்கூடிய டெல்லி கம்யூனிட்டியை போய் நீச்சி இன்னும் இழிவான தொழில் செய்யக்கூடியவங்கன்னு சொன்னா எவ்வளவுக்குள்ள வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் மணிசங்கருக்கு இருக்கு, பிரியங்கா காந்தி அம்மையாருக்கு இருக்கு. மோடி அவர்கள் எல்லாருக்குமான ஒரு தலைவரா பார்க்க முடியல. அதாவது இந்தியாவின் வெற்றின்னு சொல்றாரு, ஹியூமனிட்டியோட எல்லாத்தையும் அடங்கணுங்கிறாரு. ஆனா இப்போ இஸ்லாமியர்கள் பல பேர் வருத்தத்துக்கு தான் இருக்காங்க. ஏன் எங்களுடைய பாபரி மஸ்ஜிதை இடிச்சிருக்கீங்க, அங்கேயே கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, அங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் கட்டியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எந்த இடத்துக்குள்ளயும் லூசர்ஸ் கெய்னர்ஸ்ல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். மாறுபட்ட கருத்துக்களே இருக்காது. 100 பேரை ஏத்துக்குவாங்கலாம், நான் ஒரு விஷயத்த சொல்லல. ஆனா பெரும்பான்மையோர் ஏத்துக்கிறாங்கிறதா அந்த விஷயம். அந்த பெரும்பான்மை மோடியை மீண்டும் ஆட்சி கட்டல ஏத்துக்கிறதா அடுத்த விஷயம். இல்ல, இப்ப அந்த பெரும்பான்மைன்னு சொல்லும் போது எல்லா மைனாரிட்டியும் ஒட்டுமொத்தமா சப்ரஸ் ஆயிடுறாங்க இல்லையா? ஒரு மைனாரிட்டிக்கான ஒரு அரசு இயங்குறதே கிடையாது இல்லையே. முஸ்லிம் பெண்களுக்கு ட்ரிபிள் தலாக் பெண்ணுரிமையை மோடி நிலைநாட்டுறாரு. ட்ரிபிள் தலாக்கை காலி பண்ணி பஸ்மந்தா முஸ்லிம்களுக்கு, கட்சிக்கு பயணம் பண்ண ஏழை எளிய முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையில கட்சி பயணங்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியரோட ஒரு லட்சியமா இருக்கும். அதுக்கு அசம்கானுக்கு ஆதரவாளர் தான் போக முடியுங்க நிலைமையை மாற்றி ஏழை முஸ்லிம்களும் போலாங்கிற நிலைமையை மோடி அரசு, பாஜக அரசு, யோகி ஆதித்யநாத் அரசு தானே கொண்டு வந்திருக்கு. இப்போ குஜராத்ல அரசியல் சூழ்நிலையும் தமிழகத்துடைய அரசியல் சூழ்நிலையும் கம்பேர் பண்ணா எப்படி பண்ணுவீங்க? குஜராத்ல பாஜக மோடியை தவிர வேற யாரும் இல்ல. இங்க ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் இருக்கு. ஸ்டாலின் கூட இருக்கவங்க ஸ்டாலினை முழுமையா ஏத்துக்கிறாங்க. ஸ்டாலினும் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோ கொடுத்து அவங்கள நல்லா இதா வச்சுடுவாங்க. அது காம்பினேஷன் ஓட்டு, கெமிஸ்ட்ரி ஓட்டு, அந்த அணி 26லயும் தொடரும். இங்க எதிரணி ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் பன்னீர், ஸ்டாலின் வர்சஸ் தினகரன், ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை, 6-7 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வெளியே கிடக்குறாங்க. இதுதான் நிலைமை. அங்க பாஜக தவிர எதுவும் இல்ல. இங்க திமுக தவிர 6-7 பேர் இருக்காங்க. நன்றி திரு ரவீந்திரன் சார். நன்றி தம்பி.